வெல்கம் ஆல்பா. இதில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம நீதிமொழிகளில் கொஞ்சம் சிந்திச்சுட்டு வரோம், ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். இதை பாருங்க, இது சொல்கிறதெல்லாம் ஞானம் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் அவைகள் உங்களுக்கு ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது என்ன நடக்குதான், நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய். நிறைய பேருக்கு பயம் உண்டு. வழி நடந்து போகும்போது எங்கேயாவது இது வந்துடுமோ அது வந்துடுமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லாட்டி வழி தவறி போயிடுமோ, இது மாதிரிலாம் நிறையா வரும். இல்லாட்டி வழி நம்ம இடறுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் இருக்கும். ஆனால் இங்கே போட்டிருக்குது, நம்ம மெய் ஞானத்தை வச்சிருக்கும்போது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால்கள் இடராது, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இது நான் நிறைய பேருக்கு இது விச் கிராஃப்ட்டு, ஓடு பிளாக் மேஜிக், இந்த கேஸுங்க ஹேண்டில் பண்ணும்போது நான் பார்க்குறது, அவங்க என்ன சொல்லுவாங்க, தூக்கம் வர்றது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், படுக்கிறதுக்கு பயம். இது உபாமா 28லேயும் போட்டிருக்கோம். படுக்கும்போது எப்போ எந்திரிப்போம்னு நினைப்போம், எப்போ எந்திரிக்கும் போது எப்போ படுப்போம்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது, படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், படுத்துக்கொள்ளும் போது ஒன்றுக்கு நித்திரை இன்பமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நல்ல தூக்கம் வரும், நல்ல இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதாவது பிசாசு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி காரியங்கள் மூலம் நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தூக்கத்தை கெடுப்பான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், தனக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறாருன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நீ இந்த தைரியமாக போகும்போது நீ போய் எங்கே ட்ராப்லேயும் மாட்ட மாட்டேன், பிசாசு வச்சுருக்கு விரிக்கிற வலைகளில் மாட்ட மாட்டேன், அது சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இது நம்ம தொடர்ந்து படிக்கணும். படித்து நல்ல ஆலோசனைகளை பெற்று நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.